கம்பீரமாக 3 யானைகள் முன்னாலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வந்து இந்த இடத்துல கும்பத்திலாம் பாத்தீங்கன்னா இப்ப அம்மனை வந்து இந்த இடத்துல வந்து திடீரென்று பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த அம்மா வந்து பாம்பு மாதிரியான செயற்பாடு தங்கம் போன்று ஜொலித்துக் கொண்டிருக்கீங்களா பாத்தீங்கன்னா வானத்தில் இருந்து பாத்தீங்கன்னா பூச்சொரிந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய போது யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி நாகபூஷணி அம்மன் ஆலயத்தில் இடம்பெறுகின்ற மகா கும்பாபிஷேகம் தொடர்பான காட்சியை தான் இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு காண்பிக்கலாம் என்றிருக்கிறேன். நேற்று முன்தினம் இந்த ஆலயம் தொடர்பாக மற்றும் ஒரு காணொலி இந்த ஆலயத்தில் இடம்பெற்ற கும்பாபிஷேகம் எவ்வளவு சிறப்பாக வந்து இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக ஒரு காணொலியும் ஒன்று நேற்று முன்தினம் பதிவிட்டிருக்கிறேன். அதை பார்வையிடாதவர்கள் அதை பார்த்து இந்த ஆலயம் தொடர்பான வரலாற்றுகளையும் தெரிந்து கொள்ளுவோம். இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகம் தொடர்பாகவும் எவ்வளவு சிறப்பாக இங்கு இடம்பெறப் போகின்ற என்பது தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியூடாக பார்த்துக் கொள்ளலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வாயிலில் வந்து கம்பீரமாக அம்மனுக்குரிய அந்த வரவேற்பு வளைவு வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. நாகபூஷணி அம்மனுடைய வரவேற்பு வளைவு. அதனைத் தொடர்ந்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா தற்பொழுது பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் காலையிலே பார்த்தீங்கன்னா தூபிகளுக்கான அந்த கும்பாபிஷேகம், கோபுரங்களுக்கான அந்த கும்பாபிஷேகம் எல்லாமே நடைபெற்று முடிந்து விட்டது. தற்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த காட்சி வந்து ஆலயத்தினுடைய பிரதான கோபுரத்துக்கு வந்து கும்பநீர் ஊற்றின அந்த காட்சி. இந்த பூஜைகள் எல்லாமே காலையிலே நிறைவடைந்து விட்டன. தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பூஜை பார்த்தீங்கன்னா பிரதானமான கருவறையிலே முழுஸ்தானத்திலே இருக்கக்கூடிய அம்பிகைக்குரிய கும்பநீர் ஊற்றுவதற்குரிய அந்த பூஜை கிரிஜைகள் தான் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா பிரதானமான அந்த கும்பத்துக்குரிய பூஜைகள் இடம்பெற்று தற்பொழுது தீபாராதனைகள் காட்டுகின்ற அந்த பூஜை வழிபாடுகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா பூஜைகள் வழிபாடுகள் தீபாராதனைகள் எல்லாமே காட்டி முடிந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிரதான கும்பமானது யாகசாலையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு ஆலய வெளிவீதி வெள்ளம் வந்து அதனைத் தொடர்ந்து உள்வீதி வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கருவறையிலே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திற்கு ஊற்றுகின்ற அந்த வைபவம் வந்து இடம்பெறப் போகின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதான கும்பத்தை வந்து தற்பொழுது அங்கே இருந்து எடுக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம்.
அம்மனுடைய பிரதான குருக்கள் தற்போது முன்னுக்கு செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பின்னாலே வந்து கும்பங்களை வந்து சுமந்து கொண்டு வருகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மனை வந்து இந்த கும்பத்தெல்லாம் தற்பொழுது உருவேற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த கும்ப நீரானது அங்கே அம்மனிடம் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் கருவறையிலே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மனின் சக்தியாக மாறுவார். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல புடை சூழ்ந்து வந்திருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய ஏனென்றால் அவ்வளவுக்கு பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய இந்த அம்மன் நைனை நாகபூஷணி அம்மனுக்கு அடுத்ததாக சண்டிலிப்பாய் சீரணி நாகபூஷணி அம்மன் பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு சக்தி வாய்ந்த ஈழத்திலே இருக்கக்கூடிய அந்த நாகபூஷணி என்று சொல்லப்படுகிற ஆலயங்களிலே நாகபூஷணி நைனை நாகபூஷணி அம்மன் அதோட பார்த்தீங்கன்னா சண்டிலிப்பாய் சீரணி நாகபூஷணி அம்மன் எல்லாமே பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஆலயங்களாக கருதப்படுகின்றது. தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம் இங்கே அந்த கும்பம் எடுத்து வரப்படுகின்ற பாதைகளில் வந்து வெள்ளை விரிக்கப்படுகின்ற அந்த காட்சி வெள்ளை துணி விரிக்கப்பட்டு அதன் மேலே நடந்து வந்ததான் பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்துக்குரிய சிறப்பு வந்து கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். பெருவிழாவிலே பிரதான கும்பம் எடுத்து வரப்படுகின்ற தன்மையிலே தவில் நாதேஸ்வர கலைஞர்கள் மல்லாரி இசைத்த வண்ணமாக அங்கே பரிவார மூர்த்திகளினுடைய கும்பங்களும் எடுத்து வரப்படுகின்ற தன்மையிலே அசுவேதமாக குதிரை யானை என்று பரிவாரங்களுடன் எழுச்சி வருகின்ற தன்மையிலே பக்திபூர்வமாக அந்தன பெரியோர்களினுடைய வேதாகமங்கள் உபன்யாசனம் செய்யப்பெற்று மந்திரலோகங்களினாலும் அம்பிகையினை கும்பத்திலே ஆவாகனம் செய்து தவில் நாதஸ்வர வித்துவான்கள் பார்த்தீங்கன்னா அணிவகுத்து நிற்கிற அந்த காட்சி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. எத்தனை தவில் எத்தனை நாதஸ்வரம் இந்த இடத்துல வந்து தவில் நாதஸ்வர முழங்கத்தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரதானமான கும்ப நீர் வந்து கும்பம் வந்து இங்கே எடுத்து செல்லப்படுகிறது. முன்னாலே பார்த்தீங்கன்னா 3 யானைகள் வந்து அப்படி அணிவகுத்து போயிட்டு ரெண்டு பெரிய யானை நடுவில் பார்த்தீங்கன்னா ஓரளவு சின்ன யானை என்பது 3 யானை முன்னால் வந்து கம்பீரமாக போய் கொண்டிருக்கீங்கள பின்னால் வந்து பல்லாயிரக்கணக்கான அடியர்கள் வந்து அணிவகுத்து வருகின்ற அந்த காட்சி பார்ப்பதற்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து பூச்சொரிகின்ற அந்த காட்சி முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கெளி எப்பாச்சும் இருந்துட்டு ஒரு நாளைக்கு தான் அந்த கெளி பெரிய பெரிய ஆலயங்களுக்கு தான் வந்து அந்த கெளிகளில் வந்து பூ கொட்டுவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் அமைப்பு கொண்டு வந்ததால் இலகுவாக இந்த பூக்களை வந்து மேலே இருந்து சொருவதற்குரிய அந்த சந்தர்ப்பமும் கிடைத்திருக்கு. இந்த இடத்துல அந்த பூக்கள் சொரியும் பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து புடை சூழ்ந்து வரைக்கல அந்த பூக்கள் வந்து அங்கே வந்து மேலே விழும்பொழுது பார்க்குற அந்த காட்சி நேரில் இருந்து பார்க்கும்பொழுது அவ்வளோத்துக்கு அற்புதமாக அந்த காட்சி வந்து அமைந்திருந்தது.
தற்போது பார்த்தீங்கன்னா கும்பம் ஆலயத்தினுடைய வெளிவீதியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய முன்றலுக்கு வந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு கம்பீரமாக காட்சி தரக்கூடிய ஆலயத்தினுடைய இந்த முன்றல் பகுதி. நான் முன்னர் பதிவிட்ட அந்த காணொலியில் வந்து நீங்கள் ஆலயம் தொடர்பாக இந்த கும்பாபிஷேகம் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த விதங்கள், ஆலயம் வடிவமைக்கப்பட்டிருந்த விதங்கள் தொடர்பாக வந்து அந்த காணொலியூடாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். பார்க்காதவர்கள் அந்த காணொலியும் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பமானது ஆலயத்திற்கு உள்ளே எடுத்து செல்லப்பட போகின்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயது போன அம்மா ஒரு ஆள், ஒரு பாட்டி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியான செய்கையை வந்து செய்து கொண்டிருந்தது. தொடர்ச்சியாக வந்து கிண நேரம் இந்த இடத்துல வந்து அவள் அப்படியே செய்து கொண்டிருந்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பழைய ஆக்கள் இப்படியான இடங்களில் இந்த நாதஸ்வரங்கள், மேளங்கள், இசைகளை கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுக்குள்ளே வருகின்ற அந்த ஒரு புத்துணர்வான உணர்ச்சி, தெய்வீகத்தோடு கலந்து அந்த ஒரு செயற்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த செயற்பாடு. தீபாராதனைகள் எல்லாமே காட்டப்பட்டு பார்த்தீங்கன்னா தற்பொழுது கும்பம் வந்து ஆலயத்தின் உள்பகுதிக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. உள்ளுக்கு எடுத்து செல்லப்பட்டு ஆலயத்தின் உள்வீதி வலம் வந்து அதனை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த கும்பநீர் ஊற்றுகிற அந்த நிகழ்வு வந்து இடம்பெற போகின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல கூடியிருப்பதையும் வந்து இந்த காட்சியை காண்பதற்காக வந்திருப்பதையும் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே கருவறையில் இருக்கிற அம்மனை பாருங்க, பின்னுக்கு வந்து தங்கம் மாதிரி ஜொலிச்சு கொண்டிருக்குது அம்மன் இருக்கக்கூடிய அந்த பின்பகுதி. அதில் வந்து அம்மன் வந்து சிறப்பாக வந்து காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்.
அங்கே உள்வீதி வலம் வரும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்குரிய அந்த அபிஷேகம், அதாவது அந்த பிள்ளையாருக்குரிய கும்பநீர் ஊற்றுகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து பிரதானமான நிகழ்வு இந்த காட்சியை காண்பதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் கூடியிருக்கிறார்கள். கும்பம் வந்து ஆலயத்தின் உள்ளுக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. மூலஸ்தானத்துக்கு கருவறைக்கு வந்து இந்த கும்பம் வந்து எடுத்து செல்லப்படுகின்றது. அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு இந்த கும்ப நீரை வந்து தற்பொழுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து சமர்ப்பிக்க போயிடும். அந்த காட்சியை தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தை கொண்டு போகும்பொழுது அந்த ஐயாவுக்கு வந்து உருவந்ததையும் வந்து நாங்கள் இந்த இடத்துல அவதானிக்கக்கூடியமாக இருந்தது. கும்ப நீரை சுமந்து வந்த ஐயா வந்து அந்த இடத்துல வந்து உருவறிய அந்த காட்சியை வந்து அந்த இடத்துல பார்க்கலாம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அருகே வந்த குருமார்கள் வந்து அந்த கும்பத்தை வந்து தாங்களும் சேர்ந்து பிடித்து கொண்டு போகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் இடம்பெறுவது, அம்மனுக்குரிய அந்த கிரிஜைகள் இடம்பெறுவதை வந்து நாங்கள் பார்க்கலாம். அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனைத் தொடர்ந்து கும்பநீர் ஊற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் இந்த காணொலியினூடாக நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனைத் தொடர்ந்து இங்காலே நடராஜ பெருமானுக்குரிய அபிஷேகம் இடம்பெறுவதையும் பார்க்கலாம். வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்குரிய அபிஷேக காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம்.